Students, welcome. 9th Mathematics Set Language exercise number 1.5 question number 5 பார்க்கிறோம். Question number 5 பாருங்க. That if A is equal to B, C, E, G, H and B is equal to set, C is equal to set, then show that A difference B intersection C is equal to A difference B union A difference C. இது De Morgan set difference law. இதை நம்ம கொடுத்துக்கிற செட்ஸுக்கு நம்ம வெரிஃபை பண்ணணும். First, let A is equal to B, C, E, G, H. B is equal to A, C, D, G, I. Set bracket. C is equal to A, D, E, G, H. நம்ம கொடுத்திருக்கிற செட்ஸ் முதல்ல எழுதிக்கணும். LHS left hand side என்ன இருக்கு அப்படின்னா A difference B intersection C. First you find B intersection C. B set and C set கான common intersection na common. B set க்கும் C set க்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் பாருங்க. A ரெண்டு செட்லயுமே இருக்கு. அடுத்து D ரெண்டு செட்லயுமே இருக்கு. G ரெண்டு செட்லயுமே இருக்கு. A D G மூணு ரெண்டு செட்ல இருக்கு. இப்போ A D G இதுதான் நமக்கு intersection. A difference B intersection C is equal to, we take all elements in A but not in B intersection C. A ல இருந்து எல்லாமே எடுத்துக்கோங்க, ஆனா B intersection C ல இருக்கிறத விட்டுருங்க. A D G தான் B intersection C ல இருக்குது. அப்ப A இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. D யும் இல்ல. G மட்டும் தான் விடணும். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்னா B எடுத்துக்கலாம், C எடுத்துக்கலாம், E எடுத்துக்கலாம், H எடுத்துக்கலாம். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் RHS. RHS equal to A difference B union A difference C. இதுல first you find A difference B. A difference B is equal to, என்ன meaning, we take all the elements in A but not in B. A ல இருக்கிறத எல்லாம் எடுத்துக்கோங்க, ஆனா B ல இருக்கக்கூடாது. A ல B இருக்கு, எடுக்கலாமா? எடுக்கலாம், because B ல B இல்ல. அப்போ B. A ல C இருக்கு, B லயும் C இருக்கு, எடுக்கக்கூடாது. A ல E இருக்கு, B ல இல்ல, so we take G. B ல இருக்கிறதுனால எடுக்கக்கூடாது. H எடுத்துக்கலாம். Next, A difference C is equal to, we take all the elements in A but not in C. A ல இருந்து எடுத்துக்கோங்க, ஆனா C ல தான் எடுக்காதீங்க. B எடுக்கலாமானா எடுக்கலாம், ஆனா C ல இல்ல. C எடுக்கலாம், B C எடுத்துக்கலாம், E எடுக்க முடியாது, G எடுக்க முடியாது, H எடுக்க முடியாது. ஏன்னா E G H எவ்வளவு இருக்கு, C ல இருக்கு. அப்ப B யும் C யும் மட்டும் தான் எடுக்க முடியும். B, C. ரெண்டையும் நான் என்ன செய்யணும் இப்போ? யூனியன் பண்ணணும். அதாவது A difference B union A difference C is equal to, A difference B ல BH இருக்கு, இல்ல BC இருக்கு. அப்போ B C E H. Take equation number 2. 1 and 2 பாருங்க சேம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. அப்போ ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம். Equation number 1, 2, this implies A difference B intersection C is equal to A difference B union A difference C. That's verified. Question number 6 பாருங்க. A ஒரு ரூல் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. முதல்ல நம்ம ரோஸ்டட் ஃபார்ம்ல லிஸ்ட் பண்ணிக்கணும் எலிமெண்ட்டை. A is equal to x such that x is equal to 6n multiples of 6 ஹோல் நம்பர்ஸ்ல எடுக்க சொல்றாங்க, less than 6 வரைக்கும், அப்படின்னா 5 வரைக்கும் அர்த்தம். இப்போ 0ல ஆரம்பிச்சு 5 வரைக்கும் இது கொடுக்கணும். 6 0 is 0, 1 கொடுத்தா 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24 and 6 5s are 30. இதோட ஸ்டாப் பண்ணிடணும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 from 0, ஏன்னா ஹோல் நம்பர்னு சொன்னதுனால. Next, B is equal to x such that x is equal to 2n. Multiples of 2 ல இருக்குது. n belongs to natural number. Natural number 2 க்கு அப்புறம், அதாவது 3 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் கொடுக்கணும். 2 3s are 6,
2 4s are 8, 2 5s are 10, 2 6s are 12, 2 7s are 14, 2 8s are 16, 2 9s are 18. அவ்வளவுதான். The multiples of 2 from 2 between 2 and 9. 9க்கு ஈக்குவல் கொடுத்தனால இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். 2க்கு ஈக்குவல் கொடுக்காதனால எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். Set C is equal to x such that x is equal to 3n, multiples of 3, n belongs to natural number. 4ல இருந்து 10க்கு முன்னாடி 9 வரைக்கும் எடுக்க சொல்றாங்க. First 4ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 4s are 12, next 5, 3 5s are 15, 3 6 are 18, 3 7s are 21, 3 8s are 24, 3 9s are 27. 10 எடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் 3 sets. முதல்ல செட்டை டிஸ்கிரைப் பண்ணிடுச்சு, லிஸ்ட் அவுட் பண்ணிடுச்சு எலமெண்ட்ஸை. இப்போ நம்ம LHS எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு A difference B intersection C. First we find B intersection C is equal to B and C கான காமன். ரெண்டு தான் B and C. என்ன காமன் இருக்கு பாருங்க. 12 அங்க இருக்கு எடுத்துக்கலாம். 15 கிடையாது. 18 இருக்கு. 12ம் 18 தான் காமனா இருக்கு ரெண்டு செட்லயும். அப்ப 12, 18 தான் B intersection C. Next A difference B intersection C is equal to, we take all elements in A but not in B intersection C. 12 18 தான் இருக்குது. அது A ல இருந்தா விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் எடுத்துக்கோங்க. பாருங்க 12 18 விட்டுருங்க. ரிமைனிங் என்ன இருக்கு உங்களுக்கு 0 6 12 18 விட்டுறணும். 24 30. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரைட் ஹேண்ட் சைடு என்ன சொல்லுது பாருங்க. RHS is equal to A difference B union A difference C. That question. First we find A difference C. A difference C னா என்ன அர்த்தம்? A க்கும் A ல இருக்கிறத எடுத்துக்கணும், B ல இருக்கிறத விட்டுறணும். வெரி குட். A difference B. A ல தான் எடுத்துக்கோங்க, பட் B ல இருந்தா விட்டுருங்க. 0 B ல இல்ல. சும்மா ரைட் பண்ணிக்கிறேன். 6 B ல இருக்கிறத விட்டுறணும். 12 B ல இருக்கிறத விட்டுறணும். 18 B ல இருக்கிறத விட்டுறணும். 24 and 13 B ல இல்ல. அப்ப 24, 30. Next A difference C is equal to A ல தான் எடுத்துக்கோங்க, C ல தான் விட்டுருங்க. 0 எடுத்துக்கலாம் because C ல இல்ல. 6 எடுத்துக்கலாம், C ல இல்ல. Next 12 இருக்கு எடுக்கக்கூடாது. 18 இருக்கு, 24 இருக்கு, 30 இல்ல. சோ எடுத்துக்கலாம். A difference B யும் A difference C யும் யூனியன் பண்ணணும். யூனியனா சேர்க்கிறது. ரெண்டையும் சேர்த்து வருங்க. 0, 16, 24, 30. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. So equation number 1, 2 this implies A difference B intersection C ஓட ஆன்சரும் A difference B union A difference C ஓட ஆன்சரும் ஈக்குவலா இருக்கு. So verify. Now next question number 7 பாருங்க. A B C டைரக்டா கொடுத்துட்டாங்க. A என்ன கொடுத்துட்டாங்க? -2 0 1 3 5. B equal to -1 0 2 5 6. C is equal to -1 2 5 6 7. A difference B union C. First LHS. Left hand side. A difference B union C. First we find B union C. B union C is equal to B set க்கும் C set க்கும் common elements. ரெண்டுக்கு என்ன common? -1 common. Next 2 common. 5 common. 6 common. So -1, 2, 5, 6. These are common elements. But B and C. A difference B union C. We take elements in the set A, but not in B union C. A ல எடுத்துக்கோங்க, B and C இருந்தா விட்டுருங்க. A ல -2 எடுத்துக்கலாமான்னு எடுத்துக்கலாம், ஏன்னா அது B and C ல இல்ல. 0 எடுத்துக்கலாம். 1 எடுத்துக்கலாம், because -1 தான் இருக்குது. 3 எடுத்துக்கலாம். 5 அதை மட்டும் எடுக்க முடியாது, ஏன்னா B and C ல 5 இருக்கு. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. Next right hand side RHS.
A difference B intersection A difference C. First you find A difference B. அர்த்தம் A ல இருந்து எடுத்துக்கோங்க, B ல இருந்து எடுக்காதீங்க. A ல -2 இருக்கு, B ல இல்ல, சோ எடுத்துக்கலாம். 0 B ல இருக்கு, எடுக்கக்கூடாது. 1 B ல இல்ல, சோ எடுத்துக்கலாம். 3 B ல இல்ல, சோ எடுத்துக்கலாம். 5 B ல இருக்கிறதுனால விட்டுருங்க. Next A difference C is equal to A ல இருக்கிறத எடுத்துக்கோங்க, C ல இருந்தா விட்டுருங்க. -2 எடுத்துக்கலாம். 0 எடுத்துக்கலாம். 1 எடுத்துக்கலாம், ஏன்னா அங்க இல்ல. 3 எடுத்துக்கலாம், ஏன்னா அங்க இல்ல. 5 எடுக்க முடியாது, சோ க்ளோஸ் பண்ணிடலாம். Next A difference B intersection A difference C is equal to இது ரெண்டு காமன், -2 காமன், 1 காமன், 3 காமன், எல்லாம் மூணுமே இருக்கு. -2, 1, 3. So 0 missing. -2, 1, 3 தான் கிடைக்குது. பட் நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 கம்பேர் பண்ணும்போது தப்பா வருது. பட் இதுக்கு வரக்கூடாது இல்லையா? நமக்கு செட் டிஃபரன்ஸ் லா, டிமார்கனுடைய லா வந்து கன்ஃபார்மா ட்ரூவா தான் இருக்கும். நம்ம மிஸ்டேக் பண்ணி பாருங்க. B யூனியன் C, யூனியன் என்ன பண்ணோம், ரெண்டையும் சேர்த்து எழுதணும். பட் நான் காமன் எழுதியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிடுங்க. B யூனியன் C அப்படிங்கிறப்ப ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? கம்பைன் பண்ணால் ரெண்டு எலிமெண்ட்டையும் சேர்த்து எழுதிடணும். அதுதான் B யூனியன் C. ஓகே, இப்போ இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். B யூனியன் C. இப்போ B செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, அந்த C செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க? -1, 0, 2, 5, 6, அங்கே 7 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ B யூனியன் Cல என்னென்ன வரும் அப்படின்னா -1, 0, 2, 5, 6, 7. இப்போ 7 எடுத்துக்கோங்க, B யூனியன் Cயை விட்டுருங்க. நான் -2 எடுத்துக்கலாம், ஏன்னா அங்கே இல்லை. இப்போ -2 எடுத்துக்கலாம். 0 எடுக்கக்கூடாது, ஏன்னா B யூனியன் Cல இருக்குது. 1 எடுத்துக்கலாம், ஏன்னா அங்கே இல்லை. 3 எடுத்துக்கலாம், இல்லை, அவ்வளோதான். 5 இங்கே இருக்குது, ஸோ அதனால் எடுக்கக்கூடாது. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. சரிங்களா? இதில் யூனியனுக்கு பதிலாக நம்ம இன்டர்செக்ட் பண்ணிட்டோம். அது காமன் வேல்யூ எடுத்துட்டோம், அது மிஸ்டேக். இது கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1, 2 this implies A difference B union C is equal to A difference B intersection A difference C. So verified. Proved. Next செட்டை வந்து ரூல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க பாருங்க. A is equal to, ஃபர்ஸ்ட் நம்ம செட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், எஸ் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். Y is equal to A plus 1 by 2, A belongs to whole numbers starting from 0. A is less than or equal to 5. 5 5 ஓட கம்மி. அப்போ 0ல ஆரம்பிச்சு 5 வரைக்கும் அதில் கொடுக்கணும். 0 கொடு, அப்படியே செய்யுங்க. 0 கொடுத்தோம்னா 0 plus 1 is 1, 1 by 2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 கொடுத்தீங்கன்னா 1 கொடுத்தீங்கன்னா 1 plus 1 2, 2 by 2 ஆன்சர் 1 ஆயிரும். நெக்ஸ்ட் 2 கொடுத்தா 2 plus 1 3 by 2. நெக்ஸ்ட் 3 கொடுத்தீங்கன்னா 3 plus 1 4, 4 by 2 ஆன்சர் 2 ஆயிரும். நெக்ஸ்ட் 4 கொடுத்தீங்கன்னா 4 plus 1 ஆன்சர் 5 by 2. 5 கொடுத்தீங்கன்னா 5 plus 1 6, 6 by 2 போட்டீங்கன்னா 3 ஆன்சர் கிடைக்கும். அதான் A செட். B set is equal to n belongs to whole number, 0ல ஸ்டார்ட் பண்ணணும், less than 5, இப்போ 4 வரைக்கும், 0ல ஆரம்பிச்சு 4 வரைக்கும் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 0 கொடுத்தா அந்த டைம் 0 ஆயிரும். 0 minus 1, 0 minus 1 minus 1 by 2. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -1 by 2. நெக்ஸ்ட் 1 கொடுங்க, 2 1s are 2 minus 1 1 ஆயிரும், 1 by 2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 கொடுத்தா 2 2s are 4 minus 1 3, 3 by 2. நெக்ஸ்ட் 3 கொடுத்தீங்கன்னா 2 3s are 6 minus 1 5 ஆயிரும், 5 by 2. கமா நெக்ஸ்ட் 4 கொடுத்தீங்கன்னா 2 4s are 8 minus 1 7 by 2. எல்லாம் ஃப்ராக்ஷன்லேயே கிடச்சிருக்கு. சி செட்டு டைரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. -1 -1 by 2 1 3 by 2 2. கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யும். ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு A டிஃபரன்ஸ் B யூனியன் C. ஃபர்ஸ்ட் B யூனியன் C ஃபைண்ட் பண்ணுவோம். B யூனியன் C என்னது? B அண்ட் C-யை ஜாயின் பண்ணி, அதாவது கம்பைன் பண்ணி எழுதணும். இதோ B இங்கே இருக்கு, C இங்கே இருக்கு. ஸோ நம்ம கம்பைன் பண்ணிடலாம். -1 -1 by 2, நெக்ஸ்ட் 1 by 2, 1 3 by 2, 2 5 by 2,
7/2. இதுதான் B யூனியன் C. நெக்ஸ்ட் A டிஃபரன்ஸ் B யூனியன் C. A வந்து எடுத்துக்கோங்க, B and C தான் விட்டுருங்க. இது A 1/2 பாருங்க, இங்கே இருக்கு, ஸோ எடுக்கக்கூடாது. 1 இதில் இருக்கு, எடுக்கக்கூடாது. 3/2 எடுத்துக்கலாம். ஸோ 3/2 கமா 3/2 இருக்கு, ஸோ எடுக்கக்கூடாது. அதாவது A செட்ல இருந்தா எடுத்துக்கோங்க, ஆனால் அது B யூனியன் Cல இருந்தால் விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3/2 இருக்கிறதுனால விட்டுருணும், 2 இருக்கு விட்டுருணும், 5/2 இருக்கு விட்டுருணும், 3 மட்டும்தான் இங்கே இல்லை. அப்போ 3 மட்டும்தான் நம்ம இங்கே எடுக்கணும். ஸோ 3. டேக் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் A டிஃபரன்ஸ் B. அதாவது A செட்லேருந்து எடுத்துக்கோங்க, ஆனால் Bல இருந்தால் விட்டுருங்க. Aல 1/2 இருக்கு, Bலையும் இருக்குது, எடுக்கக்கூடாது. Aல 1 இருக்குது, எடுத்துக்கலாம். Aல 3/2 இருக்கு, Bல இருக்கிறனால எடுக்கக்கூடாது. 2 இருக்கு, Bல இல்லை, ஸோ எடுத்துக்கலாம். அடுத்து 5/2 இருக்கு, ரெண்டுலையுமே எடுக்கக்கூடாது. Aல 3 இருக்குது, எடுத்துக்கலாம். இந்த A டிஃபரன்ஸ் B. நெக்ஸ்ட் A டிஃபரன்ஸ் C இஸ் ஈக்குவல் டு Aல இருந்து எடுத்துக்கோங்க, ஆனால் Cல இருந்தால் எடுக்காதீங்க. 1/2 இங்கே இல்லை, ஸோ எடுத்துக்கலாம். கமா 1 இங்கே இருக்கு, எடுக்கக்கூடாது. 3/2 இங்கே இருக்கு, 2 இங்கே இருக்கு, 5/2 இல்லை, ஸோ எடுத்துக்கலாம். கமா 3 இல்லை, எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன செய்யணும், ரெண்டுக்கும் காமன் பார்க்கணும். அதாவது A டிஃபரன்ஸ் Bக்கும் இன்டர்செக்ஷன் A டிஃபரன்ஸ் C. ரெண்டுக்கும் காமன் என்ன எலிமெண்ட் இருக்கு பாருங்க, 3 மட்டும் தான் இருக்கு. டேக் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1, 2 திஸ் இம்ப்ளைஸ் ஷோ பண்ணியாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. என்னது, A டிஃபரன்ஸ் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A டிஃபரன்ஸ் B இன்டர்செக்ஷன் A டிஃபரன்ஸ் C. ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. யூனிவர்சல் செட் கொடுத்துருக்காங்க, A B கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை டி மார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். நம்ம தான் லாவே எழுதணும். டி மார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். காம்ப்ளிமெண்டேஷன்ல நமக்கு 2 லா இருக்கு. ஃபர்ஸ்ட் லா A யூனியன் B ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு A dash intersection B dash. Second law, A intersection B whole dash is equal to A dash union B dash. இந்த ரெண்டு law நம்ம ஒவ்வொரு law வெரிஃபை பண்ணுவோம். First U எடுத்துக்கலாம். U is equal என்ன கொடுத்துருக்காங்க, 4, 7, 8, 10, 11, 12, 15, 16. A set 7, 8, 11, 12. B set 4, 8, 12, 15 கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन உடைய LHS எடுத்துக்கலாம். LHS equal to A union B whole dash. First you find A union B. A union B என்ன அர்த்தம், ரெண்டையும் சேர்க்கணும். A B சேர்த்து எழுதுங்க. A ல ஸ்மால் நம்பர், B இருக்கு, B ல இருக்கு 4. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்டர் எழுதுனா நல்லா இருக்கும். 7, 8, 11, 12, 15. இதுதான் A யூனியன் B. நெக்ஸ்ட் A யூனியன் B ஹோல் டேஷ். டேஷ்னாவே என்ன அர்த்தம், எதுக்கு டேஷ் போட்டிருக்கணும் அதை விட்டுட்டு ரிமைனிங் யூனிவர்சல் செட்டில் என்ன இருக்கோ எடுக்கணும். இப்போ யூனிவர்சல் செட்டில் 4 இருக்கு, ஏன் பிள்ளைங்கனால எடுக்கக்கூடாது. 7 இருக்கு, எடுக்கக்கூடாது. 8 எடுக்கக்கூடாது. 10 எடுத்துக்கலாம். அப்போ 10. அடுத்து 11 இங்கே இருக்கிறனால எடுக்கக்கூடாது. 12 இங்கே இருக்கு, எடுக்கக்கூடாது. 15 இங்கே இருக்கு, எடுக்கக்கூடாது. 16 மட்டும் எடுத்துக்கலாம். Take equation number 1. Next RHS. A dash intersection B dash. First you find A dash. A dash என்ன, A விட்டுட்டு மீதி எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். 4 A ல இல்லை, சரி எடுத்துக்கலாம். 7 A ல இருக்கு, 8 A ல இருக்கு, 10 இல்லை எடுத்துக்கலாம். 11 A ல இருக்கு, 12 இருக்குது, 15 16 இல்லை, சரி எடுத்துக்கலாம். இது A dash. Next B dash is equal to B ல இருக்கிறத விட்டுறணும். B ல 4, 8, 12, 15 இருக்கு, அதை விட்டுட்டு 7, 10, 11, 12 இருக்கு, எடுக்கக்கூடாது. அப்போ 15 இருக்கு, எடுக்கக்கூடாது. 16. அவ்வளோதான். இப்போ A dash intersection B dash. ரெண்டுலேயும் காமன் என்ன பாருங்க, 10 காமன், 16 காமன். Take equation number 2. So equation number 1, 2 this implies A union B whole dash is equal to
A dash intersection B dash verified. ஓகேவா, ஒரு காம்ப்ளிமெண்டேஷன்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு. another one காம்ப்ளிமெண்டேஷன்லாம் இருக்குது நமக்கு. டிமார்க்கோட இன்னொரு காம்ப்ளிமெண்டேஷன்லாம் செகண்ட் லா LHS எடுத்துக்கலாம். left hand side is equal to என்ன இருக்கு, A intersection B whole dash. first you find A intersection B. ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறது பாருங்க. ஏவில் 8 இருக்குது, பியில் 8 இருக்குது, 12 இருக்குது, 12 இருக்குது. அப்போ 8 ம் 12 தான் காமன். 8, 12. A intersection B whole dash அர்த்தம் A intersection B என்ன இருக்கோ அதை விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் இருக்கிறத எடுத்துக்கலாம். 8 ம் 12 தான் A intersection B இருக்குது. அப்போ யூனிவர்சல் செட்டில் 18 12 விட்டுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. 4 7 10 11 15 16. The equation number 1. Next A dash, அதாவது RHS எழுதணும். RHS என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A dash union B dash. நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டினில் A dash B dash கண்டுபிடிச்சிட்டோம். இதே நம்ம அப்படியே யூனியன் பண்ணிக்கலாம். A dash union B dash. சப்போஸ் தனியாக கேட்டால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இங்கே அள்ளிக்கிறதுனா எழுதிக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து எழுதினீங்கன்னா 4, 7, 10, 11, 15, 16. இதான் ஈக்குவேஷன் நம்பர். ஆல்ரெடி 1 2 கொடுத்தனால 3ன்னு வச்சுக்கணும். இதை 4ன்னு வச்சுக்கோங்க. So 3, 4, equation number 3, 4 this implies, so equal தான் இருக்கு பாருங்க. அதனால A intersection B whole dash is equal to A dash union B dash. So verified. Okay.